ஹலோ பட்டோஸ், உங்களுக்கு படத்தில் ட்விஸ்ட் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ட்ரீட்டு. ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற அளவுக்கு ட்விஸ்ட் வேறு எந்த படத்துலையுமே கிடையாது. நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி நம்ம கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வேறு லெவலான ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. வில்லனுக்கு ஹீரோ ஒரு தரமான ட்விஸ்ட் வைக்கிறாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு வில்லன் அதை விட தரமான ஒரு ட்விஸ்ட் வைப்பார். நண்பா, இந்த படத்தோட பேர் ரேஸ். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ட்விஸ்ட் எல்லாமே. அந்த படம் பார்க்கல அப்படின்னு சொன்னோம்னா மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த படத்தோட வீடியோவை பாருங்கள். ஏன்னா அதில் இருக்க ஒரு சில கேரக்டர்ஸ் இதில் அப்படியே வந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் பார்ட் 2 பார்த்துட்டு பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அதோட ட்விஸ்ட் நிறையாவே பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். நண்பா, உங்களுக்கு இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃபாரின் எல்லோ கலர் காரை காமிக்கிறாங்க. நம்மளுக்கு அதே சமயத்தில் ஒருத்தர் கன்னோட பைக்கில் வரதே காமிக்கிறாங்க. அந்த கார்லேருந்து யாரோ ஒருத்தர் இறங்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவன் கன்னை வச்சு அந்த காரோட பெட்ரோல் டேங்கில் ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ண செகண்டுக்கு அந்த கார் அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அர்மான் மாலிக் அப்படிங்கிற ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் மிகப்பெரிய ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருந்தவன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஏகப்பட்ட கேசினோஸ், யார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைவசப்படுத்தி வச்சிருக்கான். அவளுக்கு யாராவது துரோகம் பண்ணால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்கள கொன்றுவான். இவனுக்கு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பணம் மட்டும்தான். பணத்தை தவிர இவனுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. அடுத்து நம்மளுக்கு அமிஷா அப்படிங்கிற பொண்ணை காட்டுறாங்க. நம்ம அர்மான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவளை ஒரு பார்ட்டியில் தான் பார்க்குறாரு. பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கேஷுவலாக நடந்து வரும்போது எதிர்பாராமல் ஒருத்தரோட பர்ஸை கீழே விழுந்துருது. அதை அர்மான் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு லைட்டாக நம்மளுக்கு ரீவைன் பண்ணால் எல்லாரும் பார்ட்டியில் மேலே அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இவ அத்தனை பேரோட பர்ஸையுமே பிக் பாக்கெட் அடிச்சுட்டு வந்துட்டு இருப்பா. கரெக்டாக ஒருத்தனோட பர்ஸை அடிக்க போகும்போது அது தவறு கீழே விழுந்தா அர்மான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு டக்குன்னு வந்துட்டு சாரி, உங்கள் பர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் எடுத்து கொடுத்துட்டு வாடாலிங்க போகலான்னா இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே சைலண்ட்டாக வந்துடுவாங்க. நம்மளுக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அர்மானுக்கு இவளை ரொம்பவே பிடிச்சி போயிடும். அடுத்து நம்மளுக்கு காமிக்கிறது அலீனா. இந்த அலீனாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்மானோட தங்கச்சி. அழகுக்கும் அறிவுக்கும் குறைச்சலே இல்லாத இவங்க அர்மானோட மொத்த பணம், பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே சரிபாதி பார்ட்னர். இவங்க ஒரு மீட்டிங் நடத்தும்போது சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் எங்களோட பார்ட்னர்ஸாக சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்படி இருக்க இந்த இடம் கேசினோஸ் ஃபுல்லாகவே நம்ம ஓப்பன் பண்ணோம்னா வேறு லெவலில் டெவலப் ஆகி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே ஒருத்தர் சாரி, எங்கள் நாட்டில் இந்த மாதிரி கேசினோஸை நாங்கள் ஓப்பன் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் முடிவு பண்ண வேணாம் சார், பார்ட்டியை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அலினா பார்ட்டிலே வச்சு சத்தமே இல்லாமல் கன் எடுத்து டப்புன்னு அவரை போட்டு தள்ளிடுறாங்க. அவங்களோட பிஸ்னஸ்க்கு யார் குறுக்கால வந்தாலும் சரி அதுதான் நிலைமை அப்படின்னு காமிக்கிறாங்க. அடுத்து நம்மளுக்கு காமிக்கிறது விக்ரம் தாபர் அப்படின்னு. அவன் பேர்லேயுமே பார்த்தீங்கன்னா 5 கேஷினோஸ் இருக்குது. அவன் நம்மளுக்கு அர்மானை சந்திக்க வரும்போதே ஒரு கவரை கொடுத்துட்டு பெட்டி நிறையா பணத்தை வாங்குறான். வாங்க அப்படியே ஒரு ஆட்டம் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்ட்ஸ் விளாட நம்ம அர்மானோட கிளப்பில் உட்காடுறாங்க. நம்ம அர்மானுக்கு தோக்குறது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எதுக்கு இருக்கவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக சின்ன சின்ன தோல்வியை அவன் ஏற்றுக்க தான் செய்வான் அப்படின்னு சொல்லி காமிச்சா நம்மளுக்கு சீட்டாடும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக பணம் வச்சு இவர் தோக்குறாரு. அடுத்து தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ சென்சார் இருக்கும். அது மனுஷங்க சூடு பட்ட உடனே ஆக்டிவேட் ஆயிரும். அர்மானோட சிஸ்டர் அலினா பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நிற்பாங்க. அவங்க போட்டிருக்க கண்ணாடியில் ஒரு மைக்ரோ சென்சார் இருக்கும். அந்த சென்சார் மூலியமா எதுக்கு இருக்கவனோட கார்டு என்ன அப்படிங்கிறத இவங்களால பார்க்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அர்மானோட கார்டை இவங்க அந்த சென்சார் மூலியமாகவே மாற்றவும் செஞ்சுருவாங்க. அதனால் எல்லாரும் கார்டு எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாரோட கார்டையும் பார்த்துட்டு அந்த கார்டை விட ஹையஸ்ட் நம்பரோட கார்டாக இவரோட கார்டை மாற்றிடுவாங்க. இவர் பெரிய அமௌண்ட்டாக வச்சு மொத்த பணத்தையும் ஜெயிச்சிருவார். இவங்க 4 பேரோட வாழ்க்கை இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு இவங்களோட வாழ்க்கையில் புயல் அடிக்கிற வரைக்கும் அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த புயல் வேறு யாரும் கிடையாது, நம்ம ரன்வீர் சிங். நம்மளுக்கு மாதம் நம்ம ரன்வீரை காமிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் கொள்ளையடிக்கிறத காமிக்கிறாங்க. நம்மளுக்கு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதில் இறங்கி கொள்ளையடிச்சிட்டு போனது நியூஸில் சொன்னால் அவங்க கொள்ளையடிச்சது பூராமே பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டு அச்சிடுற தாள். அந்த தாளை வச்சு தான் எது ஒரிஜினல் ரூபா எது டூப்ளிகேட் ரூபானே கண்டுபிடிக்க முடியும். அந்த தாளை மொத்தமாக கொள்ளையடிச்சிருக்காங்க. அதனால் கள்ள நோட்டு ஏகப்பட்டது புழக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மொத்த நாடே மிரண்டு போயிருக்கு. நம்ம ரன்வீர் சிங் சிரிச்சுக்கிட்டே இந்த நியூஸை பார்த்துட்டு இருந்தா அங்கே நம்மளுக்கு கொள்ளையடிச்ச கும்பலுக்கு ஃபோன் போகுது. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோட்டு எல்லாம் பத்திரமா இருக்குது, கூடிய சீக்கிரமே நம்ம அந்த நோட் எல்லாத்தையுமே அச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ரன்வீர் சிங் வர்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விக்ரம் தாபர் அவரோட கேசினோக்கு.
மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 மில்லியனை கொண்டு வந்துட்டு அதை அப்படியே எனக்கு டோக்கன்ஸாக மாற்றி கொடுங்க அப்படின்றாரு. என்னடா இவ்வளோ பணத்தை ஒருத்தர் கொண்டு வந்து மாத்துறானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நம்மளுக்கு விக்ரம் தாபருக்கு ஃபோன் போகுது. சார் மொத்தமாக ஒருத்தர் 5 மில்லியனை கொண்டு வந்து மாத்துறா சார் அப்படின்னு எல்லாரும் அவனையே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொத்த டோக்கன்ஸை எடுத்துகிட்டு போனவர் நம்மளுக்கு ஒரு பால் ரோல் ஆகிற கேமில் போய் உட்கார்றாரு. உட்காந்துட்டு அதில் பார்க்குறாரு நோ லிமிட்னு சொன்ன உடனே மொத்த பணத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்பர் 21 மொத்தமாக 5 மில்லியன் அப்படின்னு சொன்னால் அவங்க மிரண்டு போயிறாங்க. சார் 5 மில்லியனா சார், நான் அதை தானே சொன்னேன், கட்டுங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாரு. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு விக்ரம் தாபர் மிரண்டு போயிடுறாரு. அங்கே இருக்க செக்யூரிட்டி ஃபோன் பண்ணி சொல்கிறார், சார் ஒருவேளை இவர் ஜெயிச்சார்னா நம்ம இவருக்கு 100 மில்லியன் கொடுக்க வேண்டியது வரும் சார்னா. அப்புறம் அப்படியே சிசிடிவி கேமராவில் இவர் ஆடுற கேமை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பால் ரொட்டேட் ஆனால் கரெக்டாக 21 கிட்டையே சுற்றுனது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் 21க்கு பக்கத்தில் இருக்க 4ஆம் நம்பரில் போய் விழுந்துருது. பதட்டத்தில் நம்ம விக்ரம் தாபர் தலைகீழாக வச்சு தம்மடிக்க போனவர் அப்பாடியான ஒரு செகண்ட் எல்லாரும் பெருமூச்சு விடுறாங்க. இவர் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கேஷுவலாக இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு போய் சரக்கு ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு விக்ரம் தாபர் நேர்லேயே வராரு. வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் உட்கார்ந்த இடத்துல ஆர்டர் பண்ணலாம் சார், உங்களுக்கு வேண்டியது தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நான் தான் விக்ரம் தாபர், இந்த கேசினோவோட ஓனர் அப்படின்னு சொல்கிறாரு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 மில்லியன் யூரோஸ் நீங்கள் தோற்று போயிருக்கீங்கன்னு சொன்னால் உலகத்தில் யாருமே நம்ப மாட்டாங்க. கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் நிற்கிறீங்களேனா சார், ஆக்சுவலாக அந்த 5 மில்லியனை உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் செலவு பண்ணேன்னா நீங்கள் அதுக்கு அப்பாயின்மெண்ட்டே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நம்மால் கேட்டால் நம்ம ரன்வீர் சொல்கிறாரு, என்னையை பார்க்கறதுக்காக நீங்கள் காத்திருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை சார். அவர் மிரண்டு போய் ஐ எம் இம்ப்ரெஸ்ட், வாங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. நம்மளுக்கு ரன்வீர் சிங் நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் எடுத்து காட்டுறாரு. என்கிட்ட நிறைய கரன்சி பேப்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ வேணாலும் அச்சிட முடியும் அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு ஏன்ட்ட சொல்கிறேன்னு கேட்டால் உங்கள்கிட்ட மட்டும் கிடையாது அப்படின்னு உலக அளவில் இருக்க 5 பேரோட பேரை சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5 கேசினோஸ் வச்சுருக்கீங்க. நான் உங்களுக்கு 1500 மில்லியன் யூரோஸ் தரேன் சின்ன டினாமினேஷனில், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு 500 மில்லியன் நல்ல நோட்டை கொடுத்தா போதும், ஒரே ஷாட்டில் உங்களுக்கு 1000 மில்லியன் ப்ராஃபிட். நீ எதுக்கு கேசினோஸை தேர்ந்தெடுத்த அப்படின்னு சொன்னோம்னா கேசினோஸில் இருக்க அளவுக்கு நோட் செக்கிங் மிஷின் வேறு எதுலேயுமே கிடையாது, அதனால தான் கள்ள நோட்டை புழக்கத்தில் விடுறதுக்கு இதுதான் சரியான இடம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை இது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொன்னால் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் உங்களோட நோட் செக்கிங் ப்ராசஸை கொஞ்சம் தயவு செய்து மாற்றிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த 5 மில்லியன் யூரோஸுமே பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவர் மிரண்டு பெறது, என்னது எல்லாமே கள்ள நோட்டானா? ஆமாம் 5 மில்லியனுமே கள்ள நோட்டு. ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக 5 மில்லியனை சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன்வீர் அங்கேருந்து கிளம்புனா நம்ம விக்ரம் தாபர் டக்குன்னு கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்க முடியுமா? ஏன்னா 500 மில்லியனுங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைமும் மணியும் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம விக்ரம் தாபர் அர்மான்ட்ட போய் பணம் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு கரெக்டாக நீ வாங்குற படத்தை 15 நாளில் திருப்பி ஒப்படைக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா உன்னோட 5 கேசினஸும் எனக்கு சொந்தமாயிரும் அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 15 நாள்லாம் தேவை கிடையாது சார், 2 நாள் போதும் அப்படின்னா நம்ம அலினா பார்க்குறாங்க. எப்படி 2 நாளில் திருப்பி தரப்போகிற அப்படின்னு சொன்னோம்னா அது என்னோட பிரச்சனை, நான் வர்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து 500 மில்லியன் பணத்தையும் வாங்கிட்டு நேராக நம்மளுக்கு இங்கே நம்ம ரன்வீரை பார்க்கறதுக்கு வராரு. அங்கே நம்மளுக்கு விக்ரம் தாபர்கிட்ட ஷூட் கேஸில் இருக்க பணத்தை ஃபுல்லாக வாங்கிட்டு அவர்கிட்ட ஒரு வண்டியவே ஒப்படைக்கிறாரு. அதை திறந்து பார்த்தோன்னு நம்ம விக்ரம் தாபர் மிரண்டு போயிடுறாரு. ரைட் டீல் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனா அன்னைக்கு நைட்டு ஹோட்டல் ரூமில் நம்ம விக்ரம் தாபர் வெறும் துண்டோடு வந்து நின்றுட்டு இருக்காரு. டிவியில் வந்து நியூஸை பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டை திருடின கும்பலை போலீஸ் கையங்களவமாக பிடிச்சிருச்சு. அவங்க இப்போ வரைக்கும் ஒரு நோட்டு கூட அடிச்சிடலை. யாரும் மக்கள் அதனால பயப்பட வேணாம், நீங்கள் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே மிரண்டு போய் துண்டு கழண்டு விழுந்தது கூட தெரியாமல் அப்படியே வேக வேகமாக அந்த லாக்கருக்கு வராரு. வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்க பணத்தை பூரா எடுத்து பார்த்தா மேலாப்பில் மட்டும்தான் பணம் இருக்குது, மீதி ஃபுல்லாக வெறும் வெள்ளைத்தாள் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு இடுப்பில் துண்டு கூட இல்லாமல் பேப்பரை பார்த்து கதறிக்கிட்டு இருந்தா அங்கே நம்ம ரன்வீர் வராரு. நம்ம விக்ரம் டென்ஷன் ஆகிட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு உன்னைய நான் கொல்லாமல் விட மாட்டேன்னா நம்ம ரன்வீர் சொல்கிறாரு, இந்த நிலைமையில ரொம்ப டென்ஷன் ஆகிலாம் கத்தாத, உனக்கு அப்புறம் நான் சொல்கிற விஷயம் புரியாமையே போய் பைத்தியமாயிருவேன். நான் இது வரைக்கும் திருடினதே கிடையாது, ஒரு நியூஸை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன், அதுவும் உன்னையை அழிக்கிறதுக்கு, அவ்வளவுதான். உன்னோட கேசினோட நான் விட்ட 5 மில்லியனுமே ஒரிஜினல் நோட்டு தான்,
அப்படின்னு சொன்னா நம்ம விக்ரம் கேட்குறாரு, டேய் நான் உனக்கு அப்படி என்ன தாண்டா பண்ணேன், உன்னை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு கேட்டா நம்ம ரன்வீர் சொல்றாரு, அதுதான் அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. என்னைய நீ முன்ன பின்ன பார்த்திருந்து என்னைய பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீ அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்னா நான் அப்படி என்ன தாண்டா தப்பு பண்ணேங்கிறாரு. நீ இனி எதுவுமே இல்லாம வெத்து ஆளு. இனி உனக்கு வாழ்க்கை பூரா டைம் இருக்கு. நீ எனக்கு என்ன துரோகம் பண்ணேங்கிறத யோசிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆரம்பத்திலேயே ட்விஸ்ட் வச்சாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நண்பா. இனி இருக்கு பாருங்க. நேரா நம்மளுக்கு ரன்வீர் யாரை சந்திக்க வராருன்னா அர்மான. 2 பேரை ஷேக்கன் கொடுத்துட்டு நீ சொன்னதை சாதிச்சிட்ட ஹீரோ அப்படின்னு அர்மான் சொல்றாரு. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா 6 நாளைக்கு முன்னாடின்னு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. 6 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்பெக்டர் ஆர்டியை காட்டுறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மனுஷன் மாசான ஆள் இப்போ நம்மளுக்கு போலீஸ் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. வழக்கம் போல் அவரோட அசிஸ்டண்ட் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, அது கூட கடலையை போட்டுக்கிட்டு இருந்தா அங்கே அவரை பார்க்க ரன்வீர் வராரு. ரன்வீரை பார்த்த உடனே சந்தோஷத்தில் தளபதி எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு உன்னோட சோனியா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்லை நான் இப்போ அவளோட இல்லை அப்படின்னு மட்டும் ரன்வீர் சொல்கிறாரு. இது யாரு புது அசிஸ்டண்ட், பழைய அசிஸ்டண்ட் என்னாச்சுன்னு கேட்டா அவ என்ன வாங்க போனவ அப்படியே போயிட்டா. இல்லை புரியல அப்படின்னு கேட்டா ஒரு சேக்கோட ஓடி போயிட்டாயா விடுவேன் அப்படின்றாரு நம்ம ஆர்டி. எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். இது ஒரு மில்லியன் கணக்கில் வரக்கூடிய டீல். ஆனால் அதுக்கு நம்ம மட்டும் பத்தாது, இதுக்கு இன்னொரு ஆளும் நம்மளுக்கு பார்ட்னராக வேணும்னு சொல்லி சொன்னால் யாருன்னு சொல்லுன்னு கேட்கும்போது எனக்கு அர்மான் மாலிக் பார்ட்னராக வேணும். உனக்கு அவனை ரொம்ப வருஷமாக தெரியும்லனா. என்னது அர்மான் மாலிக்கா, அவனை பற்றி உனக்கு தெரியுமா? அவன் கூட ஏதாவது டீல் வச்சு மிஸ் ஆனிச்சு நம்மக்கிட்ட இருக்க மொத்தத்தையும் வலிச்சு நக்கிட்டு போயிடுவான். அதனால் இந்த டீலை மறந்துடுனா இந்த டீலில் உனக்கு 10% தரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அர்மானா நாளைக்கு இதே இடத்துல ரேஸ் நடக்கும், அங்கே நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் அங்கே ரேஸ் நடக்கிற இடத்துக்கு நம்ம அர்மானும் அவரோட சிஸ்டர் அலினாவும் அங்கே வந்திருந்தா நம்ம ஆர்டியை பார்த்தோன்னே கேட்குறாரு, உன்னோட ஃப்ரெண்டு யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சொன்னியே அவன் வந்துட்டானா அப்படின்னு கேட்டால் அந்த பாருங்கன்னு சொல்லி காமிக்கும்போது அங்கே நம்மளுக்கு ஹார்ஸ் ரேஸ் நடக்கிற இடத்துல அங்கே இருக்க ரைடர்ட்ட எல்லாம் போய் பேசிகிட்டு இருக்காரு. ஓகே ரைட்டுன்னு பேசி முடிச்சுட்டு இங்கே வந்த உடனே வாங்க மேலே போய் பேசலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அர்மான ஹார்ஸ் நம்பர் 7 பணம் கட்டினா நீங்கள் தப்பான குதிரை மேலே பணம் கட்டுறீங்க, தண்டர் போல்ட் அந்த குதிரை தான் இன்னைக்கு ஜெயிக்க போகுது அப்படின்னு நம்ம ரன்வீர் சொல்கிறாரு. நம்ம அலினா சொல்கிறாங்க, நீங்கள் தப்பான குதிரையை சொல்லிட்டு இருக்கீங்க, தண்டர் போல்ட் 2 வருஷமா இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஜெயிச்சது கிடையாதுன்னா நம்ம அர்மான் சொல்கிறாரு, நீ இது வரைக்கும் இந்த ரேஸ் ஆடினதில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன்னா நம்ம ரன்வீர் இந்த ரேஸ் எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ரேஸ் தான், நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஜெயிக்காத தண்டர் போல்ட் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஃபர்ஸ்ட் வந்துடுது. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு அலினாவும் அர்மானும் மிரண்டு போயிட்டு எனக்கு புரியல நீ எப்படி ஜெயிச்ச அப்படின்னு சொன்னா, நான் தான் முதையே சொன்னேனே நான் குதிரையை நம்புறதில்ல ஓட்டுற ரைடராக தான் நம்புறதுன்னு. அந்த ரைடரை தவிர மீதி எல்லாருக்கும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டேன், அதனால தண்டர் போல்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருச்சுங்கிறாரு. இவங்க 2 பேருமே அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. நம்ம அலினா பார்த்த உடனேவே பார்த்தீங்கன்னா ரன்வீர் மேலே ஒரு கண்ணு, அவங்க அப்படியே மயங்கி போயிட்டாங்க ரன்வீரோட அழகில். இவர் என்ன சொன்னாலும் ஓகேங்கிற லெவலுக்கு. சரி ஓகே உன்னோட டீல் என்ன அப்படிங்கிறத சொல்லுன்னு நம்ம அர்மான் கேட்குறாரு. உனக்கு விக்ரம் தாபரோட கேசினோஸ் மேலே ஒரு கண் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்னா கண்ணு வச்சா கண்டிப்பாக யாருக்காவது ஒரு நாள் தெரியத்தான் செய்யும். அந்த 5 கேசினோஸை உனக்கு வெறும் 500 மில்லியனுக்கு நான் வாங்கி தரேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு 10% கமிஷன் மட்டும் கொடுத்தா போதும், அதுவும் டீல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னால், இல்லை அது எப்படி சாத்தியம்னா டீல் முடிச்சதுக்கப்புறம் நீ பணம் கொடு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்மளுக்கு அப்படியே இப்போ காமிக்கிறாங்க, நீ சொன்னதை சாதிச்சுட்டு ஹீரோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் என்னோட 10% கமிஷன் என்னாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உன்னோட வண்டிக்கு போய் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு ஈவினிங் எதுவும் பிளான் இருக்கா உனக்குன்னு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை ஸ்பெஷலா அப்படின்னா அப்போ வா என்னோட கேசினோக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அவரோட காரில் கிளம்புறாங்க. காரில் செம்ம ஸ்பீடாக நம்மளுக்கு அர்மான் ஓட்டினா நம்ம ரன்வீர் கேட்குறாரு, நீ போகிற வேகத்தை பார்த்தா எனக்கு என்னமோ கேசினோக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியல, மொத்தமாக மேலே கூட்டிகிட்டு போயிடுவோம் போல அப்படின்னு சொன்னால், நீ அப்படியெல்லாம் கவலையே படாத, இது என்னோட ஸ்பெஷலைஸ்டு காரு, என்னோட கார் மலைக்கு மேலேருந்து விழுந்தாலுமே சரி ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரொடெக்ஷன் மோட ஆக்டிவேட் ஆயிரும், அதனால் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது, நீ தைரியமாக இரு அப்படின்றாரு.
இங்கே நம்மளுக்கு கேசனோக்கு வந்தோடனே வழக்கம் போல் எல்லாரோடையும் நம்மளுக்கு அருமான சீட்டு விளையாட உட்கார்றாரு. எப்பயும் போலுமே நம்மளுக்கு அலினா பக்கத்துலேயே நிற்கிறாங்க கார்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இந்த தடவை எப்பயுமே எல்லாரும் கார்டு எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுற அருமான், நான் அவனுக்கு சான்ஸே கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துடுறாரு. இவரோட கார்டு 3 கார்டையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஸாவே மாற்றிடுறாங்க நம்ம அலினா. மற்றவங்க எல்லாருமே கார்டு எடுத்து பார்த்துட்டு அவ்வளோதான் தோத்துட்டோன்னு சொல்லிட்டு கார்டை வச்சா, லாஸ்ட்டாக தான் நம்ம ரன்வீர் கார்டு எடுத்து பார்க்குறாரு. அவர் தொட்ட உடனே இவங்க கண்ணாடி மூலயமா அந்த கார்டு என்னன்னு சொல்லி பார்த்தா அவர் கையில் இருக்க 3மே ஆஸு. அதை பார்த்த உடனே இவங்க அப்படியே நம்மளுக்கு அருமான்கிட்ட சொல்கிறாங்க, அது 3மே ஆஸு அப்படின்னு சொன்னோம்னா போச்சு என்ன ஆக போதும்னு சொல்லிட்டு அப்படியே அருமானம் பயந்துட்டு இருக்காரு. ஏன்னா இவர் ஏமாத்துனது தெரிஞ்சிருமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு அவர் கார்டை கவுத்திட்டு தோத்துட்டேன் அப்படின்னு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அருமானுக்கு அப்போ தான் மூச்சே வருது. அங்கேருந்து வெளியே வந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஹீரோ என்னை அசிங்கப்படுத்தாமல் விட்டதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ரன்வீர் டக்குன்னு அலினா கண்ணில் இருந்த கண்ணாடியை எடுத்துட்டு, நான் எப்பயுமே காரணம் இல்லாமல் கூலிங் கிளாஸ் போட மாட்டேன் அப்படின்னு அந்த கூலிங் கிளாஸை எடுத்து அப்படியே அவங்களுக்கு சொருகிற இடமே வேற. அவங்க கூட கொஞ்சம் மயங்கிடுறாங்க. எனக்கு கட்டில் ஆசை பார்த்த உடனே இது மேட்ச் ஃபிக்ஸிங்னு தெரிஞ்சிருச்சு. ஒரே கட்டில் 6 ஆசை இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அருமான, நீ உண்மையிலே மேக்னெட்டிக்கான ஆள் தான், எனக்கு என்னமோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொன்னால் நம்ம ரன்வீர் சொல்கிறாரு, நான் மேக்னெட்டிக் ஆள் இல்லை, நீ தான் மேக்னெட்டிக்கு, கொடுத்த பணத்தை பிளான் பண்ணி நீயே அடிச்சிட்டல அப்படின்னா கவலையப்படாத, அந்த பணம் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும் அப்படின்றாரு. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அலினா கேட்குறாங்க, நீ ராத்திரி எங்கே தங்கியிருப்ப, உன்னோட ரூம் நம்பர் சொல்ல முடியுமா, உனக்கு விருப்பம் இருந்தால் நான் ராத்திரி 1 மணிக்கு ஒரு ரூமுக்கு வரேன்னு சொன்னால் இவரும் அழகாக ரூம் நம்பரை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நைட்டு கரெக்டாக சொன்ன மாதிரியே நம்ம அலினா 1 மணிக்கு அங்கே ரூமுக்கு வந்தால் அவ்வளவுதான், செம்ம ஜாலியாக 2 பேரும் அஜால் குஜால் தான். மறுநாள் நம்மளுக்கு அருமான் ஒரு பார்ட்டிக்கு ரன்வீரை இன்வைட் பண்ணியிருப்பாரு. அங்கே எல்லாருமே வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அமித்ஷாவை இவர் இடிச்சிடாரு. இடித்த உடனே கீழே விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஸில் சோனியாவோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்த உடனே ரன்வீர் மிரண்டு போயிட்டு, சோனியா இது எப்படி அப்படின்னு யோசிக்கிறாரு. இவங்க டக்குன்னு அவர் அப்படியே உத்து ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குறி பார்த்து அம்பு விடுறதுக்கு இவங்க செமையாக குறி பார்த்து விட்டுட்டு, ஏன் கூட போட்டி போட யாராவது இருக்கீங்களான்னு அமித்ஷா கேட்டால், அங்கே வர்ற ரன்வீர் பார்த்தீங்கன்னா அவங்கள விட பயங்கரமாக பாயிண்ட் பண்ணி அடிச்சுட்டு அவங்க மறுபடியும் அடிக்க போகும்போது இவர் கையை பிடிச்சி அப்படியே சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அமித்ஷா டக்குன்னு, இது வரைக்கும் என்னை யார் இப்படி விருப்பம் இல்லாமல் தொட்டது கிடையாதுன்னா, சாரி உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுறேன் அப்படின்னு சொன்னால், நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க அமித்ஷா. அவங்களும் அப்படியே குறி பார்த்து பாயிண்ட் பண்ணி அடிக்க வச்சா அங்கே இருக்க எல்லாரும் மிரண்டு போய் கிளாப் தட்டுறாங்க. அங்கே நம்ம அருமான் வந்த உடனேவே, என்ன அமித்ஷா என் ஹீரோ ஜெயிச்சிட்டானா, விட்டு கொடுத்து ஜெயிச்சானா இல்லை போட்டி போட்டு ஜெயிச்சானா அப்படின்றாரு. அவங்க கிளம்புன உடனே நம்ம அருமான் கேட்குறாரு, என்ன ரன்வீர் அவள் அழகா இருக்காளன்னா, கண்டிப்பாக நான் உன் மேலே பொறாமப்படுற அளவுக்கு அவள் அழகா இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா அங்கே நம்மளுக்கு எல்லாரும் பார்ட்டியில் அரேஞ்ச் ஆகிருக்காங்க. நம்ம அருமானோட சிஸ்டர் அலினா பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமான நாள், என் அண்ணனோட வாழ்க்கையில் இன்னொருத்தவங்க இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை வர சொல்லி அங்கே நம்மளுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங் அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த ரிங்கே மாடலாக சூப்பராக இருக்குது. அங்கே அப்படியே செமையாக டான்ஸை போட்டு பார்ட்டியை என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அமித்ஷா ஒரு இடத்துல கத்தி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்மளுக்கு ரன்வீர் வராரு. நானும் உங்க கூட விளையாட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி கத்தி சண்டை போட்டால் அவங்க 3 தடவை பாயிண்ட் பண்ணி அவர் மேலே நெஞ்சிலேயே நம்மளுக்கு கத்தியை பாய்ச்சிடுறாங்க. இது ஒரு வேளை உண்மையான கத்தியாக இருந்தால் நீ 3 தடவை செத்துருப்ப அப்படின்னு சொன்னால், நான் ஒரு வேளை இன்னைக்கு தோத்தா அதுக்கு காரணம் உன்னோட அழகு மட்டும்தான் அப்படின்னு நம்ம ரன்வீர் அவங்கள்ட்ட கடலை போடுறாரு. நம்ம அமித்ஷா சொல்கிறாங்க, அருமானுக்கு ஒரு துளியாவது உன் மேலே சந்தேகம் வந்துச்சுனால நீ உயிரோடையே இருக்க மாட்ட அப்படின்னு சொன்னோம்னா, நீ மிரட்டுறியா இல்லை சேலஞ்ச் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் 2ம் தான். நீ அருமானோட இல்லாதப்ப எங்கே தங்கியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டா அவங்க ஹோட்டல் பேரடைஸில் ரூம் நம்பர் 108 இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் கத்தி சண்டை போகும்போது இவர் சல்லுன்னு அவர் கத்தியை வீசுறாரு. வீசிட்டு அங்கேருந்து, சரி நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன், பார்த்தா நீ ரொம்பவே வெக்கப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக திரும்பி சிரிச்சுக்கிட்டே கிளம்புனா இவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு மொத்தமும் அப்படியே சல்லுன்னு கண்டு விழுந்துருது. நம்மளுக்கு இங்கே அருமானும் அலினாவும் ஆர்டியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு அருமான் கேட்டால், ஏன் சார் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சானா, இல்லை
அவன் வந்து பார்த்தேன்னா எனக்கு விக்ரமோடத ரொம்பவே கம்மியான ரேட்டில் அந்த கேசினோஸை முடிச்சு கொடுத்தான். அதே மாதிரி அன்னைக்கு சீட் ஆடும்போது என்னைய அசிங்கப்படுத்தாமல் அவன் காப்பாற்றினான். இந்த விஷயம்லாம் செய்யணும்னா ரெண்டே 2 காரணம் தான் இருக்கணும். ஒன்று, அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கணும். இல்லையா அவன் மேலே நம்மளுக்கு அதிகப்படியான நம்பிக்கை வரணும்னு சொல்லி அவன் நினைக்கணும். இந்த 2 காரணம் தான் சொல்லும்போது அங்கே நம்ம ரன்வீர் வந்துட்டு யூ ஆர் கரெக்ட் ஃப்ரெண்ட், 2மே தான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்போ நம்மள்கிட்ட ஒரு பெரிய டீல் இருக்குது. அந்த டீலை முடிக்கணும்னா நம்ம மேலே ஒருத்தர் அதிகப்படியான நம்பிக்கை வைக்கணும். அந்த டீலுக்கு நம்மளுக்கு 15 பில்லியன் வேணும் அப்படின்னு சொன்னால் அலினா கேட்குறாங்க, 15 பில்லியனா? ஆமாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அருமான் கேட்குறாரு, அதில் ப்ராஃபிட் எவ்வளோ வரணும்னா ப்ராஃபிட் அன்லிமிட்டெட், காசு மழையாக கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இந்த டீல் பிடிச்சிருக்கு. அந்த டீல் என்னன்னு கேட்டால், அந்த டீல் முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. அந்த டீல் முடித்ததுக்கப்புறம் நானே உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம ஆர்டி ரன்வீரை கூப்பிட்டு பேசுகிறாரு. பணக்காரனை இன்னும் பணக்காரனாக்குறதுல அப்படி என்ன சுவாரஸ்யம் இருக்குது? உனக்கு அர்மான் மேலே அப்படி என்ன பாசம்? என்னைய மாதிரி ஒரு பாவப்பட்டவனை நீ பணக்காரனாக்கலாமே அப்படின்னு கேட்டால், காரணம் இருக்குது. நீ கேட்டேல சோனியாவோட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சா, நம்மளுக்கு சோனியாவை இவரும் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம இங்கேருந்து தாய்லாந்தில் போய் அவங்களோட சிஸ்டரோட செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயம் நம்ம சோனியா ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. சரி ஓகே, நான் பேங்க்கில் போய் கேஷ் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடுறேன், நம்ம அப்படியே தாய்லாந்துக்கு போகலாம், ஒரு சிஸ்டரோட செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக கார்லேருந்து இறங்கின செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கார் அப்படியே பிளாஸ்ட் ஆன ஃபஸ்ட்டு சீனை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவன் வந்து ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் இவங்க செத்துட்டாங்கிறதுக்காக இதை அப்படியே வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தா, நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ல ரன்வீர் அவனை பார்த்துடுறாரு. அங்கேருந்து அவனை விரட்டிட்டு போனால் செம்ம மாசான ஃபைட்டு. பில்டிங் விட்டு பில்டிங்கு, ஸ்பைடர்மேனுக்கு மேலே 2 பேரும் தாவுறாங்க. கடைசியாக அவனை காருக்குள்ளே வச்சு அப்படியே அவனை லாக் பண்ணி அவனை அங்கேயே கொண்டுறாரு, காரை பிளாஸ்ட் பண்ணி. இதை செஞ்சது விக்ரம் தாபர். ஆனால் நீ விக்ரம் தாபர் தான் அதுக்கு பழி வாங்கிட்டியே அப்படின்னு கேட்டால், ஆனால் செய்ய சொன்னது அர்மான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீன்லேயே அர்மானும் விக்ரம் தாபரை சந்திக்கும் போது சொன்னேன் இல்லையா, ஒரு கேசட்டை கொடுத்த உடனே இவர் கட்டுக்கட்டாக பணத்தை கொடுப்பாருன்னு. அது வேற எதுக்கும் கிடையாது, இதுக்காகத்தான். நம்ம ஆர்டி அப்படியே மிரண்டு போயிட்டு, என்னது இதுக்காக நீ அர்மானை கொல்ல போறியா? நானே போலீஸ் வேலையை விட்டுட்டு இப்போ தான் தப்பான வழியில் வந்த பணத்தை வச்சு கிளப்பை வாங்கி நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கேனா? நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை நான் கொல்ல போகிறதில்ல, கொன்று அவனுக்கு நான் விடுதலை கொடுக்க விரும்பலை. அவனுக்கு வாழ்க்கையிலேயே முக்கியம் பணம். அந்த பணத்தை அவன்கிட்ட மொத்தமாக பிடுங்கி அவனை ரோட்டில் பிச்சை எடுக்க வைக்கிறது தான் என்னோட பிளான். சோனியாவோட பாடி இன்னும் மார்ச்சோரியில் தான் இருக்குது. இவனை நான் மொத்தமாக அழிச்சதுக்கப்புறம் தான் அவள் பாடியவே நான் அடக்கம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சோனியா மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. அப்படியே நம்மளுக்கு அடுத்த ட்விஸ்ட் ஸ்டார்டிங்கு நம்ம அமிஷாவை காட்டுறாங்க. அவங்க ஹோட்டலில் இருக்கும்போது அர்மான் ஃபோன் அடித்தா, இந்த கிளம்பிட்டு இன்னொரு 5 நிமிஷத்தில் நான் ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அவங்க ஹோட்டல்லேருந்து கீழே வரும்போது அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்க ரன்வீர் இவங்க போனதுக்கப்புறம் நேராக ரூம்குள்ளே வராரு. அவங்களோட பீரோ ட்ரா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா அங்கே நம்மளுக்கு ஒரு சின்ன ஃபோட்டோ ஆல்பமே கிடைக்கிது. அதில் சோனியாவை இவங்களே எடுத்த எல்லா ஃபோட்டோவும் இருக்குது. அங்கே இருக்க பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தா இவர் மிரண்டு போயிடுறாரு. அவங்களோட சிஸ்டரோட பேர் தானியா மார்டின் அப்படின்னு இருக்கு. அவர் மிரண்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு டோரை திறந்துட்டு நம்ம அமிஷா உள்ளே வராங்க. என்ன ரன்வீர், மிரண்டுட்டியா? எஸ், தானியா மார்டின் அலைஸ் அமிஷா. நானும் உன்னை முத பார்த்தனே அப்படி தான் ஷாக் ஆனேன். நீயே என்னைய மாதிரியே அர்மான பழிவாங்க வந்திருக்கேன்னு. ஆனால் நீ என்னன்னா அவனோட தங்கச்சிட்டி ஏன்ட்டியும் மாற்றி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க. சே, உனக்கே அசிங்கமா இல்லை? எங்கள் அக்கா உன்னை எந்த அளவுக்கு நம்புனா அப்படின்னு சொல்லி கோமா கத்துறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ தானியா. நம்ம தானியா சொல்கிறாங்க, நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் எப்படியாவது அர்மானை கொள்ளலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், நம்மளுக்கு தானியா பேசிக்கிட்டு இருக்கத அப்படியே நம்மளுக்கு அவங்களோட ரிங்கை காட்டினா அந்த ரிங்கில் மைக்ரோஃபோன் இருக்கும். அது மூலியமா இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே நம்ம அர்மான் காரில் போயிட்டு இருக்கும்போது ஹெட்ஃபோனில் கேட்டுட்ருக்காரு. இதை கேட்ட உடனே அப்படியே மிரண்டு போய் காரை அப்படியே பிரேக் போட்டு நிப்பாட்டினா, இதை கேட்டு டென்ஷன் ஆன நம்ம அர்மான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு காரை திருப்பிட்டு இங்கே ஹோட்டலுக்கு வந்துட்டுருக்காரு. இங்கே நம்ம ரன்வீர் சொல்கிறாரு, தயவு செய்து என்னை புரிஞ்சுக்க தானியா, நான் அவங்கிட்ட ரொம்பவே நெருக்கமாகணுங்கிறதுக்காக தான் உங்கள் 2 பேர்ட்டையும் நான் நெருங்கி பழகிட்டு இருக்கேன். சோனியாவை நான் உயிருக்கு உயிராக காதலிச்சேன். ஆனால் அர்மான் அவளை கொன்று என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டான். அவனோட பணத்தை மொத்தத்தையும் நான் பிடுங்கி அவனோட வாழ்க்கையவே நான் நரகமாக்கணும். அதுக்காக தான் தானியா நான் காத்துட்ருக்கேன். நீ எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணால் போதும், நான் அவனை மொத்தமாக அழிச்சு முடிச்சிருவேன் அப்படின்றாரு. ஐ எம் சாரி ரன்வீர், நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் காலிங் பெல் அடிக்குது.
பயந்து போன நம்ம தானியா பார்த்தீங்கன்னா நேராக காலிங் பெல் அடிக்கிறதுனால டோர் கிட்டக்க போய் பார்த்தா அங்கே நிற்கிறது அர்மான். இவங்க பதறி போய் ரன்வீர் அர்மான் அப்படின்னு சொன்ன செகண்டுக்கு நம்ம ரன்வீர் பார்த்தீங்கன்னா வேவேமா டக்குன்னு ஜன்னல் பக்கமாக கண்ணாடி வழியாக போய் ஒளிஞ்சுக்கிறாரு. நம்ம தானியா பயந்துக்கிட்டே கதவை திறந்தா, அர்மான் நீயா அப்படின்னு கேட்டா, ஏன் வேற யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? என்கிட்ட 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன்ன, இன்ன வரைக்கும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இந்த கிளம்பிட்டேன், கிளம்ப போறப்ப நீ கரெக்டா வந்துட்டேன்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அவர் அப்படியே சுத்தி சுத்தி தேடி பார்க்கறாரு. தேடி பார்த்தா அங்க யாரையுமே காணோம். அப்படியே நம்மளுக்கு சைடில் அந்த கண்ணாடியை திறந்து பார்த்தா கண்ணாடி கிட்ட ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு டக்குன்னு பக்கத்தில் இருந்த பில்லர் மூலியமா சல்லுன்னு கீழே இறங்கி ஜஸ்ட் மிஸ்ல கீழ் ரூமுக்கு கண்ணாடி வழியா நம்ம ரன்வீர் தப்பிச்சிடுறாரு. நம்மளுக்கு உள்ள வர அர்மான் அந்த பாஸ்போர்ட் எடுத்து பார்த்துட்டு, தானியா மார்டின், நீ தானே அந்த தானியா மார்டின், என்னை கொல்றதுக்கான பிளானை நீங்கள் எங்கே ஹாலில் போட்டிங்களா இல்லை பெட்ரூமில் போட்டிங்களா அப்படின்னு சொன்னா நம்ம தானியா சொல்கிறாங்க, நானாவது உன்னை கொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் ரன்வீர் உன்னை மொத்தமாக அடித்து ரோட்டில் பிச்சை எடுக்க வைக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். ஓ, அப்போ நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறியானா? 100% ஹெல்ப் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க டக்குன்னு அப்படியே வாய்ஸ் டோன் மாறிட்டு, ஏன் பண்ணக்கூடாது பேபி, என்னைய சோனியாவோட தங்கச்சியா மாற்றினதே நீ தானே, அவன் என்கிட்ட அட்ரஸ் கேட்டான்னு மட்டும்தான் நான் சொன்னேன், உனக்கு எப்படி அவன் என் ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவான்னு சொல்லி தோணுச்சு, உனக்கு பயங்கரமான கிரிமினல் மூளையில் அப்படின்றாங்க. அட பாவிகளா, இப்படி எல்லாமாடா ட்விஸ்ட் வைப்பீங்க அப்படின்னு யோசிச்சா டக்குன்னு நம்ம அமிஷா கேட்குறாங்க, ஆமாம் ரன்வீர் இங்கே வந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா நம்ம அர்மான் அவங்க கையில் இருக்க மோதிரத்தை வாங்கி, மைக்ரோஃபோன், நீ பேசுகிற எல்லாமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்னு சொன்னா, நீ என்ன கூட நம்பலையில, எவ்வளவு மோசமான மூளை அப்படின்னா, நீ ரன்வீர் சொன்ன ஒரு விஷயத்த கவனிக்கலன்னு நினைக்கிறேன் பேபி, அவன் சொன்னான் இல்லையா, எனக்கு வாழ்க்கையே பணம் தான், பணத்தை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு, அதை நீ புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். என் ஹீரோ எனக்காக ஓடுவான், அவன் பணத்தை போடுவான், நான் கடைசியில் அவனை போட்டுருவேன், மொத்தத்தில் அவன் சாக போகிறான், நான் இன்னும் பெரிய பணக்காரனாக போகிறேன், லெட் தி ரேஸ் பிகின்ஸ் அப்படின்றாரு. அடுத்து நம்மளுக்கு ஆர்டி அவங்க அசிஸ்டண்ட்டையும் நம்மளுக்கு ரன்வீர் ஒரு மியூசியத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. அங்கே அவர் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு இவர் எதை ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு அவங்க அசிஸ்டண்ட் கேட்டால் நம்மளுக்கு ஆர்டி சொல்கிறாரு, நம்மளுக்கு இயேசுநாதரை சிலுவையிலேருந்து இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடந்துச்சு, அவர் மேலே ஒரு துணியை போட்டாங்க, அந்த துணி மேலே ஒரு ஆர்ட் மாதிரி உருவானுச்சு, ஷ்ரவுட் ஆஃப் ஃபூரின், அதுதான் இது அப்படின்னா, இது வந்து டூப்ளிகேட்டு, ஒரிஜினல் இத்தாலியில் இருக்க ஒரு சர்ச்சில் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் எதுக்கு எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, இதை வச்சு தான் நான் அர்மான்கிட்ட 15 பில்லியன் அடிக்க போகிறேன், அது திருடு போகும், திருடு போனால் பிளாக் மார்க்கெட்டுக்கு வரும், கண்டிப்பாக அர்மான் அதை நம்பி என்கிட்ட 15 பில்லியன் கொடுப்பானா, அவன் அர்மான்டா, ஆரஞ்சு சொல்ல கிடையாது உன் இஷ்டத்துக்கு உரிக்கிறதுக்கு, அதே மாதிரி அவன் விக்ரம் தாபரம் கிடையாது, சும்மா பொய்யா வர நியூஸை நம்பிட்டு அப்படியே ஏமாறுறதுக்கு அப்படின்னு சொன்னால், அது பொய்ன்னு சொல்லிட்டு யார் சொன்னா, ஒருவேளை அது உண்மையிலே திருடு போணுச்சுன்னா அப்படின்னு சொன்னால், நீ என்னடா சொல்கிற, அது எப்படி திருடு போகும்னா, அதை நான் தான் திருட போகிறேன், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொன்னால், அப்படியே நம்ம ஆர்டி மிரண்டு போயிடுறாரு. அங்கேருந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க, ஆர்டி மிரண்டு போய் வேறு எதுவும் செய்யலை, நேராக இங்கே அர்மான்கிட்ட வராரு. அர்மான்கிட்ட வந்துட்டு அம்புட்டு உண்மையும் போட்டு உடச்சிட்டாரு. சார் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, ஒரு தப்பானால உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், நம்மளுக்கு ரன்வீர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வரல, சோனியாவோட சாவுக்கு பழி வாங்குறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்ம அலினா மிரண்டு போய் பார்க்குறாங்க. நம்ம அர்மான் கேட்குறாரு, நீ என்ன சொல்ல வரேன்னா, ஆமாம் சார் அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான் தெரியுமான்னு சொல்லிட்டா நம்மளுக்கு இங்கே ரன்வீர் ஆதியும் பேசுனதை காட்டுறாங்க. ஷ்ரவுட் ஆஃப் ஃபூரினை நான் தான் திருட போகிறேன், ஆனால் அதை இன்னொருத்தன் திருடுனா அதுக்கான விலை 20 பில்லியன் அப்படின்னு சொல்லுவேன், 15 பில்லியன் அவன் போடுவான், 5 பில்லியன் நான் போடுவேன், மார்க்கெட்டில் அதோட வேல்யூ குறைஞ்சது 50 பில்லியனுக்கு மேலே, அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து அந்த ஷ்ரவுடையும் நான் அடிச்சிருவேன், அந்த பணத்தையும் நான் அடிச்சிருவேன், இதுதான் என்னோட பிளான்னு சொன்னால், இதை ஃபுல்லாக ஆர்டி இங்கே சொன்னோன்னே, ஓ இதுதான் அவனோட பிளானா, ஆமாம் இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்டால், சார் அவன் கூட டீல் பண்ணால் 10% கமிஷன் தரேன்னா அந்த கமிஷன் நீங்களும் கொடுத்துருவீங்க, ஆனால் அவனை பகிச்சுக்கிட்டா எனக்கு பணம் மட்டும்தான் போகும், உங்களை பகிச்சுக்கிட்டா என் வாழ்க்கையே போயிடும் சார், அதனால தான் என் வாழ்க்கையை நான் இழக்க விரும்பலை, எனக்கு நீங்கள் பார்த்து ஏதாவது செய்யுங்க சார்னு சொன்னால், ஓகே அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொல்லிட்டு நம்ம அர்மான் சொல்கிறாரு, அவன் என்ன உதவி கேட்குறானோ அந்த உதவியை ஃபுல்லாக நீ செய்ய, ஆனால் எனக்கு உண்மையாயிரு,
உனக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போய் அவன் கேட்ட உதவியை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. நம்ம அலினா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டீலுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னால், நான் உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கேன் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீ குறுக்கால பேசாதேன்ட்டு. நீ நினச்சிட்டு இருக்கியா இப்போ இவன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு? நீ வா, உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன்னு அவர் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. நம்மளுக்கு விக்ரம் தாபர் சோனியாவை கொன்னதுக்காக ஒரு சீடி கொடுத்தானே, ஞாபகம் இருக்கா? அந்த சீடியை பாரு அப்படின்னு காமிச்சா, அந்த சீடியில் கரெக்டாக இவர் இறங்கி போகும்போது இவரோட ஃபேஸும் அந்த சீடியில் இருக்கும். அதை பார்த்த உடனே நம்மளுக்கு அலினா மிரண்டு போயிடுறாங்க. இது நீ தெரிஞ்சதை எல்லாம் பண்ணிட்டு இருக்கியானா? எனக்கு இவன் என்னை பார்க்க வரும்போதே எனக்கு தெரியும், கண்டிப்பாக ரன்வீர் ஏதோ பிளானோட தான் என்கிட்ட வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எது வரைக்கும் போகிறான், அவன் பிளான் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த டீலில் நம்மளுக்கு கண்டிப்பாக பணம் நம்மளை விட்டு போகவே போகாது. குறைஞ்சது 40 பில்லியன் வரும். அவனோட 5 பில்லியனை சேர்த்து 50 பில்லியன் கூட நம்மளுக்கு வரலாம். நீ கவலையே படாதன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீ ஜாக்கிரதையாயிரு. எந்த வகையிலையுமே அவனை பற்றி நம்மளுக்கு தெரியுங்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது. அந்த விஷயத்தில் நீ கவனமாயிரு அப்படின்றாரு. நம்மளுக்கு அலினா மறுநாள் ரன்வீரை பார்க்கறதுக்காக வந்தா, அவர் அங்கே அவரோட ஃப்ரெண்டுகிட்ட டீல் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி முடிச்சோன்னே நான் சொல்கிறேன்னு. கரெக்டாக அவங்க வந்தவங்க, என்ன பிளான்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்க போலனா? இல்லை வேற ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டால், ஓவர் எங்கே வேணாலும் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ரன்வீர் அனிலாவோட வெளியே கிளம்புறாரு. கரெக்டாக அங்கே அர்மானோட செக்யூரிட்டி ஒருத்தன் அங்கே ஓடிய வருவேன். இவங்க காரில் கிளம்புன உடனே நம்மளுக்கு அர்மானுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாரு, சார் கார் கிளம்பிருச்சு சார், அந்த காரில் நம்மளுக்கு சென்சிட்டிவ் பாம்பு இருக்குது சார் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா சொல்கிற அப்படின்னு வேகமாக பதறி போய் இங்கே நம்மளுக்கு அலினாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு, அலினா உன் காரில் பாம்பு இருக்குது, காரை ஸ்லோ பண்ணாவோ ஸ்டாப் பண்ணாவோ உடனே அது வெடிச்சிரும், நீ டக்குன்னு அதுலேருந்து குதிக்கிறதுக்கு வழியை பாரு, நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இங்கே நம்மளுக்கு ரன்வீர்கிட்ட சொல்கிறாங்க காரில் பாம்பு இருக்கான்னு சொன்னால், ஸ்பீடாக கார் போயிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு கஷ்டப்பட்டு சைடில் அந்த பாம்பை எடுத்து டக்குன்னு நம்மளுக்கு ஏர்லேயே தூக்கி போட்டு நம்ம ரன்வீர் வெடிக்க வச்சிடறாரு. ஜஸ்ட் மிஸ்ல கார்லேருந்து இவங்க தப்பிச்சா, அங்கே நம்மளுக்கு வேகமாக அர்மான் வந்தவர், அலினா உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு பயந்து போய் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டாரு. இல்லை இன்னைக்கு ரன்வீர் மட்டும் இல்லைன்னா நம்ம உயிர் புடைச்சிருக்கவே வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க. தேங்க்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனா, நம்மளுக்கு இங்கே வீட்டில் உட்காந்து அர்மானும் ரன்வீரும் சரக்கு அடிச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் ஹீரோ, உன்னோட ஆள் சொன்ன மாதிரியே அந்த சர்ச்சிலேருந்து ஷ்ரௌடை திருடிடுவானான்னு கேட்டால், எனக்கு அவன் மேலே அதிகப்படியான நம்பிக்கை இருக்குது, நான் வேற அவன் வேற இல்லை. நீ சொல்கிறது என்னைக்கு நடக்கும்னு நம்ம அர்மான் கேட்டால், சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு நியூஸை பாரு அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஒரு செக்யூரிட்டி காதை கடிக்கிறான். நம்ம அர்மான் கேட்குறாரு, காட்ஃபாதர் ரான்சாவை பற்றி உனக்கு தெரியுமானா? அவரை தெரியாதவங்க யாருமே கிடையாது, அண்டர் வேர்ல்டு டான் அப்படின்னு சொல்லும்போது, நீ வா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போனால், நம்மளுக்கு பயங்கரமான கார்லேருந்து காட்ஃபாதர் ரான்சா இறங்கி வராரு. இவன் தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரன்வீரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா, அர்மான் நீ வா, உன்ட்ட நான் தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இது வரைக்கும் என்னோட எல்லா ஃபைட்டர்ஸையுமே நீ அடித்து ஜெயிச்சிருக்க, ஆனால் இந்த தடவை உன்னால் கண்டிப்பாக அப்படி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே அவனை ஜெயிச்சதே கிடையாது. ஒரு மாமிச மலையை நான் ஃபைட்டுக்கு இறக்குறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம அர்மான் சொல்கிறாரு, இல்லை சார், நான் எந்த ஃபைட் லாஸ்ட்டாக போட்டேனோ அதுதான் என்னோட லாஸ்ட் ஃபைட், இப்போ நானும் ஃபைட் பண்ணுற ஐடியாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 15 பில்லியன் யூரோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டீல்னு சொன்னால், நம்ம ரான்சா சொல்கிறாரு, இதை ஒன்றே தவிர வேறவனாவது என் முன்னாடி உட்காந்து பேசியிருந்தா இன்னும் உயிரோடையே இருந்திருக்க மாட்டான். நீ சொல்கிறதெல்லாம் ஹாலிவுட் படத்தில் கூட நடக்காது. என்ன கனவு எதுவும் கண்டியா? அதை எப்படி திருட முடியும்னு சொன்னால், இல்லை சார், கண்டிப்பாக அதை திருடுறதுக்கு நம்மளுக்கு ஆள் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னால், சரி ஓகே, உனக்கு தேவை பணம், எனக்கு தேவை ஃபைட். நீ சனிக்கிழமை நடக்கக்கூடிய மேட்ச்சில் என்னோட ஆளை அடித்து நீ சாச்சிட்டேன்னா நீ கேட்ட 15 பில்லியன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேர் பேசுகிறத நம்மளுக்கு சைடில் அப்படியே நம்மளுக்கு ரன்வீர் ஒட்டு கேட்டுட்டு இருந்தா, அங்கே வர்ற நம்ம அலினா பார்த்துட்டு, என்ன எங்கள் அண்ணன் பேசுகிறத பூரா ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா, நீ சோனியாவோட சாவுக்கு பழிவாங்க தானே வந்திருக்க அப்படின்னு சொன்னால், இவர் அப்படியே மிரண்டு போயிடுறாரு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா, நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு, நம்மளுக்கு அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. நீ பார்த்தியா, உன்னோட உயிர் நண்பனே உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னால், நம்ம ரன்வீரோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாறிடுது. ஆமாம், இதெல்லாம் நீ எதுக்கு ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டால், இந்த சாம்ராஜ்யத்தை 2 பேரும் தான் கஷ்டப்பட்டு உருவாக்கணும், ஆனால் அர்மான் இப்போ என்னையவே கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான், என் காரில் பாம்பு வச்சது அர்மான் தான் அப்படின்னு சொன்னால், என்ன சொல்கிற நீன்னு கேட்கும்போது,
இந்த வீட்டில் மற்றவங்க பேசுறது மட்டும் இல்லை, அவன் பேசுறத ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அர்மான் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாம்பு வச்ச அன்னைக்கு நடந்ததை நம்மளுக்கு அப்படியே காட்டுறாங்க. அவங்க செக்யூரிட்டி ஃபோன் பண்ணி சொல்கிறான், சார் காரில் பாம்பு வச்சாச்சு, ஆனால் அதில் ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு அதே காரில் ரன்வீரை கிளம்பி போயிட்டு இருக்காருன்னா என்ன சொல்கிற, ரன்வீர் அந்த காரில் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் இவர் பதறி போய் நம்மளுக்கு கிளம்பியே வந்திருப்பாரு. அன்னைக்கு அவன் உன்னைய காப்பாற்றுறதுக்காக தான் ஃபோன் பண்ணியே சொன்னான். ஏன்னா உன்னால் அவனுக்கு பணம் வரப்போகுது, என்னால் அவனுக்கு எந்த யூஸ் இல்லைங்கிறதுனால தான் என்னை கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் அப்படின்றாங்க. உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டால், உனக்கு வேண்டியது அவனை பழி வாங்கணும், எனக்கு வேண்டியது என்னோட பணம். இந்த டீலில் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வர வேண்டிய பணத்தை நீ எனக்கு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டுறாங்க. அடுத்து இங்கே ஆர்டியோட பிளான் பண்ணுறதை காட்டுறாங்க. நீ எப்படி அந்த ஷ்ரௌடை திருட போகிறேன்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த சர்ச்சில் நம்மளுக்கு செக்யூரிட்டிஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க, நம்மளுக்கு சிசிடிவி கேமராலேருந்து சென்சார் வரைக்கும் எல்லாமே இருக்குது, அதனால் நீ அங்கே வச்சு திருடவே முடியாதுன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுக்கு ஷோவில் வச்சு திருட வேணாம், அங்கேருந்து நம்மளுக்கு லாக்கருக்கு கொண்டு போய் நம்மளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வைப்பாங்க, அந்த நாள் இப்போ கூடிய சீக்கிரம் வரப்போகுது, அங்கே வச்சு தான் நம்ம திருட போகிறோம், எனக்கு நம்பிக்கையான ஒரு 3 பேர் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி என்னதான் பண்ண போகிறேன்னு கேட்டால், அவர் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பணத்தை கொடுத்து அந்த பணத்தோட ஒரு லெட்டரையும் கொடுக்குறாரு. இதை கரெக்டாக சர்ச்சில் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் நீ டெலிவரி கொடுக்கணும் அப்படின்றாங்க. இதில் என்ன நீ வெறும் டொனேஷன் கொடுக்குற மாதிரி எழுதியிருக்குன்னு கேட்டால், அதில் ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாரு. அந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா வெளியில் யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்ப்ரேவை தொட்டுட்டு எதை தொட்டாலும் அதில் இருக்க கைரேகை அப்படியே தெரிகிற மாதிரி அவர் பவர்ஃபுல்லாக செட் பண்ணியிருப்பார். நம்மளுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அங்கே அர்மானோட ஃபைட் ஆரம்பிக்கும் போது இங்கே நம்மளுக்கு சர்ச்சில் திருட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அன்னைக்கு அது டெலிவரியும் கொடுக்க சொல்லிடுறாங்க. அந்த பணம் கரெக்டாக உள்ளே போய் நம்மளுக்கு சர்ச் மதர்கிட்ட கிடச்ச உடனே அவங்க அந்த பாக்ஸை பிரித்து பார்த்துட்டு அந்த லெட்டரை எடுத்து படித்தா, யாரோ ஒரு நல்ல மனுஷங்க நம்மளுக்கு டொனேஷன் அனுப்பியிருக்காங்க, இந்த பணத்தை உள்ள வைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்காக ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம மதர் உள்ளே போய் லாக்கர் கீயை என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. உள்ளே வச்சு நம்மளுக்கு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டி ஒரு சூட் கேஸில் பாம்பை கொண்டு போய் கரெக்டாக சர்ச் வாசலில் வச்சுட்டு ஓடிடுறாரு. சர்ச்சில் பாம்பு இருக்குன்னு சொன்ன உடனே அங்கே இருக்க க்ரௌடு மொத்தத்தை கிளியர் பண்ணால், பாம்பு ஸ்குவாடுக்கு ஃபோன் பண்ணால் அங்கே நம்மளுக்கு டீமாக வர்றது நம்ம ரன்வீரும் அவரோட டீமும். எல்லாரையும் வெளியே போக சொன்னால் அவங்க பதட்டத்தில் அப்படியே ஓப்பனில் வச்சுருந்ததை லாக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. இவங்க பாம்பு ஸ்குவாட் மாதிரி உள்ளே போகிறவர் இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா நேராக நம்மளுக்கு அந்த லாக்கருக்கு போனால் அந்த லாக்கர் கீயை பார்க்குறாரு. க்ரீன் கலரில் அவங்க ப்ரெஸ் பண்ணது மட்டும் இருக்குது. அதில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நம்மளுக்கு ஆர்டிகிட்ட சொல்லி ஷஃபில் பண்ணி சொல்லுன்னு சொன்னால் குட் பை அப்படின்னு சொல்லி வருதுன்னா, நம்மளுக்கு போட்டு பார்த்தா அது பாஸ்வேர்டு தப்புன்னு வருது. நம்மளுக்கு பதட்டத்தில் வேகமாக மறுபடியும் நம்மளுக்கு கரெக்டாக போட்டு பார்த்தா ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி வருது. அதை கரெக்டாக பாஸ்வேர்டு போட்டு இங்கே நம்மளுக்கு திருடுறதை காட்டுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு அர்மானோட ஃபைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அர்மான் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அவருக்கு ஆப்போசிட்டில் ரான்சா பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் மாதிரி ஒருத்தனை இறக்கி விட்டுருக்காரு. நம்ம அர்மானை காட்டுறாங்க. அப்படியே உடம்ப பார்த்தீங்கன்னா 6 பேக்கு பயங்கரமாக செம ஃபிட்டாக வச்சுருக்காரு. பொண்ணுங்களாம் அவரை பார்த்தோன்னே அப்படியே மிரண்டு போகிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஃபைட்டு 2 பேருக்கு இடையில ஆரம்பிச்சிச்சுன்னா ரணகலமாக நடக்குது. அதே சமயத்தில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்மளுக்கு ஷ்ரௌடை திருடிட்டு வேகமாக ஓடியாடுறாரு. ஓடியாந்து டக்குன்னு பாதாள சாக்கடைக்குள்ளே குதிச்சு இங்கே நம்மளுக்கு நேராக அதே பாதாள சாக்கடை வழியாக வெளியே வந்தால் நம்மளுக்கு ஆர்டி கரெக்டாக அந்த இடத்துல வேனை நிப்பாட்டி வச்சுருக்காரு. அதில் ஏறி இங்கே தப்பிச்சிடுறாரு. இங்கே அதே மாதிரி ஃபைட்டை காட்டுறாங்க. ரண கொடூரமாக ஃபைட் நடந்தால் ஃபைனலாக நம்ம அர்மானவனை அடித்து சாகடிச்சிடுறாரு. நம்மளுக்கு ஃபைட் முடிச்சுட்டு ரான்சாவோட வந்தால் நியூஸை பார்த்துட்டு ரான்சா மிரண்டு போயிடுறாரு. நீ சொன்ன மாதிரி ஷ்ரௌடை ஒருத்தன் திருடி இருக்கானா, என்னால் நம்பவே முடியலை. நீ கேட்ட பணம் உனக்கு வந்து சேரும்னு சொன்னால் எனக்கு அந்த பணம் பாண்ட்ஸில் தான் வேணும் அப்படின்றாரு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கேட்ட மாதிரியே வாங்கிக்க அப்படின்னு காமிக்கிறாங்க. அடுத்து நம்மளுக்கு ரன்வீரை காமிச்சோம்னா அவர் ஷ்ரௌட் ஆஃப் ஃபியூரினை நம்மளுக்கு ஏர்போர்ட் லாக்கரில் கொண்டு போய் வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி இங்கே கிளம்பி வந்தால் இங்கே நம்மளுக்கு அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அங்கே ஒரு பெரிய கேஸில் நம்மளுக்கு ஷ்ரௌட் ஆஃப் ஃபியூரினை கொடுக்குறாரு. நம்ம அமித்ஷா அப்படியே பயந்து போய் கட்டி பிடிக்கிறாங்க. நான் உண்மையிலே பயந்துட்டேன், நியூஸில் பார்த்துருந்தாலும் உனக்கு ஏதாவது ஆயிருமோனா, எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இந்த ஷ்ரௌட் ஆஃப் ஃபியூரின் ஒரிஜினல் கிடையாது, இது டூப்ளிகேட்டு, இதை நீ கையில் வச்சுக்கோ. நான் இந்த காமிக்கிறேன் இல்லையா ஃபோட்டோ, இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு, இவன்கிட்ட நீ இதை கொடுத்துட்டு கார்லேயே ஒளிஞ்சுக்கோ. அவன் இங்கே நம்மளுக்கு பணத்தை வாங்கிட்டு பாதி தூரம் போனோடனே காரையும் உன்கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். நீ அங்கேருந்து நேராக ஏர்போர்ட் போயிட்டு எனக்காக காத்துரு.
நான் வந்துடுறேன்னு சொன்னால், அப்போ ஒரிஜினல் எங்கன்னு கேட்டால் ஏர்போர்ட் லாக்கரில் இருக்குது, அதோட கீ இந்த பாரு என் செயினில் இருக்குது, நீ தைரியமாரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கு இங்கே ரன்வீர் பேசுகிறத காமிக்கும்போது எதுக்கு அப்படியே அர்மான் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே நம்மளுக்கு கேமராவை ரோல் பண்ணி காமிச்சா இவர் அப்படியே சொன்ன எல்லாத்தையுமே நம்ம அமிஷா முழுக்க முழுக்க எல்லாத்தையும் நம்ம அர்மான்கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம அர்மான் சொல்கிறாரு, நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானோ அதுபடியே நடக்கட்டும், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் ஃபைனலாக நடக்க போகுது அப்படின்றாரு. நம்மளுக்கு அன்னைக்கு தான் டீல் நடக்கிறனால நம்ம அமிஷா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ரன்வீரோட ஃப்ரெண்டுகிட்ட அந்த பாக்ஸை கொடுத்துட்டு அந்த கார்லேயே ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்கே நேராக டீல் நடக்கிற இடத்துக்கு வந்தால் நம்ம அர்மானு, அலினா, அதே சமயம் நம்ம ரன்வீர், அங்கே நம்ம ஆர்டி அவங்க அசிஸ்டண்ட் எல்லாரும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் கூட டீல் வச்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரன்வீர், இந்தா நான் சொன்ன மாதிரியே டீல் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு அந்த பான்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவரோட ஃப்ரெண்டு காரில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சொன்ன மாதிரியே காரில் கொஞ்சம் தூரம் போன உடனேவே காரை நிப்பாட்டிட்டு அமிஷாட்ட அந்த கார் சாவியை கொடுத்துட்டு நீங்கள் என்னை கிளம்புங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு நம்மளுக்கு கிளம்புறதை காமிக்கிறாங்க. நம்மளுக்கு அர்மான் அவரோட சிஸ்டர் அலினாவை கூப்பிட்டு அந்த சரக்கையும் கிளாஸஸையும் எடுத்துகிட்டு வா, நம்ம இதை என்ஜாய் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வர சொன்னோம்னா எல்லாருக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கிளாஸு சரக்கை ஊற்றிட்டு குடிக்கலாம்னா நம்ம ரன்வீர் அப்படியே குடிக்காமல் யோசிச்சுக்கிட்டே அந்த கிளாஸை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம அர்மான் சொல்கிறாரு, நீ யோசிக்கிறது தப்பில்லை ரன்வீர், உன் இடத்துல நான் இருந்தாலும் அதையத்தான் யோசிப்பேன். டீல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒருவேளை அர்மான் இதில் விஷத்தை கலந்துருந்தா நம்மளை கொண்டுட்டு மொத்தத்தை ஆட்டையை போடலான்னு சொல்லி நினச்சிருந்தா அதான ரன்வீர் யோசிக்கிற, தப்பே இல்லை, நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரக்கு அடிக்கிறாரு. அதை பார்த்த உடனே தான் ரன்வீர் நிம்மதியாக ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த கிளாஸ் எடுத்து சரக்கு அடித்தா நம்ம அர்மானு அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. உன் பிரச்சனையே என்ன தெரியுமா ரன்வீர், நீ எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே நம்பிடுற, அதுதான் உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அலினாவும் ஆமாம் ரன்வீர் உண்மைதான், நீ என்னையுமே நல்லாவே நம்பிட்ட இல்லையா, ரத்த பந்தங்கிறது ஒரு நாள் பழகின பழக்கத்துக்காக விட்டு கொடுக்கறது கிடையாது ரன்வீர் அப்படின்னு சொன்னோம்னா இவர் அப்படியே கிளாஸை போட்டுட்டு அப்படியே தடுமாற ஆரம்பிக்கிறாரு. நீ சரக்கில் நான் விஷம் கலந்துருப்பேன்னு சொல்லி நினச்சேன் இல்லையா, இல்லை கிளாஸில் கலந்துருக்கு, அலினா உனக்கு கிளாஸை கொடுக்கும்போதே அந்த கிளாஸில் விஷத்தை கலந்துட்டு தான் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அங்கே ஆர்டி சாரி ரன்வீர் மன்னிச்சுக்கோ நான் என்ன பண்ணுறது அப்படின்றாரு. நம்ம அர்மான் சொல்கிறாரு, உன்கிட்ட எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குல்ல, செத்து செத்து பிழைக்கிறது, அந்த பழக்கம் இன்னைக்கோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினச்சிக்கோ, அதே மாதிரி நீ கொடுத்தது போலியான ஷ்ரவுடுங்கிறது எனக்கு தெரியும், அது ஒரிஜினல் எங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் கழுத்தில் போட்டிருந்த செயினை அப்படியே நம்மளுக்கு அறுத்து எடுத்துடுறாரு. ஏன்னா அதில் தான் கீ இருக்குது. அடுத்து நம்மளுக்கு காரில் அமிஷா அங்கே வர்றதை காட்டுறாங்க. அமிஷா வந்த உடனே சொல்கிறாங்க, சாரி ரன்வீர், பழக்கம்தான், பணம் தான், நம்மளுக்கு பணம் தான் முக்கியம். அதே மாதிரி சாரி ரன்வீர் சொல்ல மறந்துட்டேன், நான் சோனியாவோட தங்கச்சி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாரு. அப்படியே நம்மளுக்கு அந்த விஷம் வேலை செஞ்சு அவர் அப்படியே சரிஞ்சு விழுகிறாரு. விழுந்த உடனே இவர் ஆர்டி என்னோட கமிஷன் சார் அப்படின்னு சொன்னோடனே அந்த பாண்ட்ஸில் இவருக்கு கொடுக்க வேண்டிய 10% எடுத்து கொடுத்தோன்னே, சார் இதில் 10% கொடுத்துட்டீங்க, அதுக்கு இந்த ஷ்ரவுடை விற்கும் போது வர்றதில் 10%ன்னு சொன்னால் நம்ம அர்மான் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. வேணாம் சார் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டு பார்த்தேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே நம்மளுக்கு இங்கே நம்ம அர்மானை காமிச்சோம்னா அர்மானு, அலினா, அவங்களோட ஆள் அமிஷா 3 பேருமே ப்ரைவேட் ஃப்ளைட்டில் கிளம்பிட்டு இருந்தா நம்மளுக்கு அந்த பெட்டியை கொண்டு வந்து அலினாட்ட கொடுக்குறாரு. இதை பத்திரமா வை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எல்லாரும் சரக்கடிச்சு இப்போ தான் நம்ம ஒரிஜினலாக பார்ட்டியை என்ஜாய் பண்ண போகிறோன்ட்டு நம்மளுக்கு கிளாஸை ஊற்றி அலினா கையில் கொடுக்க போனவர் அப்படியே அந்த கிளாஸை கீழே விட்டுட்டு, சாரி அலினா, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே தனியாக பார்த்துக்கிறேன், நீ கவலைப்பட வேணான்னு சொன்னால் நம்ம அலினா அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்தா இவர் டக்குன்னு கன் எடுத்து நீட்டுறாரு. சுட போகிற நேரத்தில் அந்த ஃப்ளைட்டில் இருக்க கேரேஜை உடச்சிக்கிட்டு ஒரு கார் உள்ளே வந்து அப்படியே நம்மளுக்கு அர்மானா அடித்து தூக்குது. அவர் மிரண்டு போய் பார்த்தா டக்குன்னு அதுலேருந்து ரன்வீர் கீழே இறங்குறாரு. அது வேற ஒன்றும் இல்லை அர்மான், என்றைக்குமே நல்ல பழக்கங்களை விட்டுறவே கூடாது, உயிர் பிழைக்கிறதுங்கிறது தான் இருக்கிறதுலே நல்ல பழக்கம், அது எப்படி என்னால் விட முடியும், நீ நினச்ச இல்லையா அலினா அந்த கேஸில் விஷத்தை கலந்தானே, அலினா ஆனால் கிளாஸில் விஷத்தை கலக்கவே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே நம்ம அலினாவை அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. நீ அதே மாதிரி என்ன சொன்ன, ரேஸு ஓ விருப்பப்படி தான் நடக்குதா, நான் இந்த ரேஸில் ரொம்ப பழசு அர்மான், ரேஸ் என்றைக்குமே ஏன் இஷ்டப்படி தான் நடக்கும், உன்கிட்ட ஆர்டியை எல்லா உண்மையை சொல்ல சொல்லி அனுப்புனதே நான் தான், அப்படின்னா தான் நீ எப்பயுமே என்னோட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கதாவே நினச்சிட்டு இருப்ப,
அதுக்காக தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னா இவர் அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாரு. அடுத்து நம்ம அமிஷாட்ட வராரு. அப்புறம் நான் சோனியாவோட தங்கச்சி அர்மானை சுட்டுத்தள்ள தான் வந்தேன். அப்பா என்ன ஒரு நடிப்புல. நான் சோனியாவோட தங்கச்சியை பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லி நினச்சது கான்ஃபிடென்ஸ், குட். ஆனால் ஃபோட்டோ கூட பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லி நினச்ச பார்த்தியா, ஓவர் கான்ஃபிடென்ஸ். அங்கே தான் நீ தப்பு பண்ணிட்ட. நம்மளுக்கு கன் பாயிண்டில் இப்போ உண்மையை சொல்லு, சோனியாவை எதுக்காக கொன்ன அப்படின்னு அர்மானை கேட்டால் நம்ம அர்மான் சொல்கிறாரு, நான் வாழ்க்கையில் உயிருக்குயிராக முதல் தடவை காதலிச்சதுன்னா அது சோனியாவை தான். ஆனால் அந்த பாவி எனக்கு துரோகம் பண்ணிட்டு என்னை ஏமாத்திட்டு என்கிட்ட இருந்து ஓடி வந்துட்டா, அதுக்காகத்தான் நான் அவளை கொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ரன்வீர் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இப்போ நீ செய்கிறது சரினா நான் செய்கிறது சரிதான் ரன்வீர் அப்படின்னு அர்மான் அப்படியே கண்ணு கலங்கிட்டு சொன்னான். இதுக்கு மேலேயும் நீ என்னை கொல்லணும்னு நினச்சேன்னா கன்னை தூக்கி போட்டுட்டு என் கூட ஒண்டிக்கு ஒண்டி பாடா அப்படின்றாரு. நம்மளுக்கு டக்குன்னு கன்னை தூக்கி போட போனால் நம்ம அலினா சொல்கிறாங்க, தயவு செய்து அவனை நம்பாத ரன்வீர், அவன் பயங்கரமான ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு சொன்னால் நான் அவனை நம்பலை, என் மேலே இருக்க நம்பிக்கையில் நான் வரேன் அப்படின்னு கன்னை போட்டுட்டு அவன் கூட ஃபைட்டுக்கு இறங்குறாரு. 2 பேரும் சர மாதிரியாக ஃப்ளைட்டுக்குள்ளே கண்ட மாணிக்கு அடிச்சுக்கிறாங்க. நம்ம ரன்வீர் ரணகலமாக அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு. அர்மான் விட்டு வெளுத்தெடுத்தா அவர் ஒரு அளவுக்கு மேலே அடி வாங்கினதுக்கப்புறம் அர்மான் சொல்கிறாரு, நீ உண்மையிலே நான் சொன்னதை நம்பிட்டியா ரன்வீர்? நான் நிஜமாவே சோனியாவை லவ்வுக்காக தான் கொன்னேன்னு? கண்டிப்பாக கிடையாது, பணத்துக்காக. அந்த ஃப்ராடி என்னோட பணத்தை திருடிட்டு போயிட்டா. அவளை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், அப்போ தான் கிடச்சா. அந்த பணத்துக்காக தான் அவளை கொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரன்வீர் டென்ஷன் ஆகிட்டு திருப்பி அவரை விட்டு வெளுன்னு வெளுத்தா இவங்க போட்ட சண்டையில் நம்மளுக்கு ஃப்ளைட்டில் இருக்க கிளாஸ் உடஞ்சிருச்சு. கிளாஸ் உடஞ்ச உடனே உள்ளுக்குள்ளே காற்று வந்து பயங்கரமாக 2 பேரும் சண்டை போடுறப்ப நம்மளுக்கு டோர்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. ஃப்ளைட்டில் ஒரு பக்கம் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம அர்மான் கையில் மறுபடியும் அந்த கன்னு கிடச்சா அந்த கன்னை எடுத்தவர், இதுக்கு மேலே நீ உயிர் பழிக்க வாய்ப்பே கிடையாது ரன்வீர்ன்ட்டு டப்புன்னு அங்கே இருக்க பேராஷூட் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி ஓட்டையாக்கிறாரு. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமிஷாவோட போய் ஏர்போர்ட்டில் இவர் வச்சுருந்த ஒரிஜினல் ஷ்ரௌடையை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. நம்ம அமிஷாட்ட சொல்கிறாரு, அந்த ஷ்ரௌடையை அந்த பான்ஸையை எடுன்னு சொல்லிட்டு அந்த பணம் இருக்க பான்ஸையை அந்த ஷ்ரௌடையை எடுத்துகிட்டு நம்ம அமிஷாவும் ரன்வீரும் ஜம்ப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த பைலட்டையும் ஷூட் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே நீ உயிர் பொழைக்கவே முடியாது ரன்வீர், குட் பைன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், ஃப்ளைட்டு கிராஷ் ஆக போகுதுன்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ரன்வீரும் அலினாவும் இவரோட கார்லேருந்து அப்படியே ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணால் இவரோட கார் ஆட்டோமேட்டிக்காகவே சேஃப்டி மோட் ஆன் ஆயிருமா, அதில் இருக்க பேராஷூட் ஆன் ஆகி இவர் தப்பிச்சிடுறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அர்மானும் அமிஷாவும் நேராக ரான்சாட்டா போகிறாங்க. அந்த ஷ்ரௌட் அவர்கிட்ட கொடுத்தோம்னா நம்மளுக்கு அது ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருந்தா அங்கே செக் பண்ணுற சயின்டிஸ்ட்டு மறுபடியும் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு. சார், இதை உங்களுக்கு யார் கொடுத்தா? ஏன் என்னாச்சுன்னு கேட்டால், இது ஃபேக் சார், வெறும் பழைய துணியில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு அர்மான் மிரண்டு போய் பார்க்குறாரு. இல்லை, வாய்ப்பே கிடையாது, இதுதான் ஒரிஜினல்னா. இல்லை சார், இது ஃபேக் அப்படின்னு சொன்னால் நம்ம ரான்சா டென்ஷன் ஆகிட்டாரு. அர்மான், கண்டிப்பாக இதை நீ என்னை ஏமாத்துறதுக்கு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஏமாற விரும்பலை, என்னோட பணத்தை எனக்கு திருப்பி கொடுன்னு சொன்னால், சாரி சார், எப்படியோ தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேவேமா அந்த பான்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்த நம்ம ரான்சா, அர்மான், நீ விசிட்டிங் கார்டு, பத்திரிக்கை இதெல்லாம் பிரிண்ட் அடிப்பியானா? சார், எனக்கு புரியலன்னு சொன்னால், இது எல்லாமே போலி பான்ஸ் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாரு. எடுத்து பார்த்தா வெறும் போலியான பான்ஸாக இருக்குது. நம்ம அர்மானுக்கு ரன்வீர்ட்டேருந்து ஃபோன் வருது. ஸ்பீக்கரில் போடுங்க, நானும் என்ன பேசுகிறான்னு கேட்கணும்னு சொல்லிட்டு ரான்சா சொன்னால், அர்மான், இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ எதுவுமே இல்லாமல் நடு தெருவுக்கு பிச்சைக்காரனாக வந்துட்ட அப்படிங்கிறது. ஷ்ரௌட் எப்படி போலியானதாக மாறுனுச்சு, பான்ஸ் எப்படி டூப்ளிகேட்டாக மாறுனுச்சு அப்படின்னா நீ யோசிக்காத, அந்த அளவுக்கு உனக்கு அறிவு கிடையாது அப்படின்னு சொன்னால் இங்கே அர்மான் அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. ஆமாம், நீ எப்பயுமே எப்படி கூப்பிடுவ? ஹீரோ அப்படின்னு தானே கூப்பிடுவ. இப்படி நீ ஏமாந்துட்டு நடுத்தருவில் நிற்கிறியா அர்மான், உன்னையே நான் எப்படி கூப்பிடுறது, படிக்கட்டின முட்டாள்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சா இங்கே நம்ம ரான்சா சொல்கிறாரு, அர்மான், இப்போ உனக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் மட்டும்தான். ஒன்று, உன்னை கொன்னுட்டு உன்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறது. 2, நீயாவே எல்லாத்தையும் என்கிட்ட எழுதி கொடுத்துட்டு பேசாமல் போயிடுறது அப்படின்னு சொன்னால் நம்ம அர்மான் தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறாரு. இனிமே உன்னோட கேசினோஸ், உன்னோட யார்ட்ஸ், உன்னோட வீடு, உன்னோட சொத்து, அதோட உன்னோட இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்
அவளும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம அமிஷா அப்படியே ஒரு செகண்ட் உத்து பார்த்துட்டு டக்குன்னு சிரிச்சுக்கிட்டே ரான்சா தோளில் போய் கையை போட்டு நின்ட்டாங்க. அம்மா அருமான் அப்படியே கண்ணு கலங்கிட்டு அங்கேருந்து வெளியே வரும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறாரு, ரன்வீர் நீ ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்ட, எங்கே ரேஸ் முடியுதோ அங்கே தான் ரேஸ் மறுபடியும் ஆரம்பிக்குதுங்கிறத. நம்ம ரேஸ் இன்னும் முடியலை ரன்வீர் அப்படிங்கிறாரு. அடுத்து இங்கே நம்மளுக்கு ரன்வீரையும் அலினாவையும் காமிச்சா நேராக ஆர்டியை பார்க்குறதுக்கு வராங்க. நம்ம ஆர்டி கேட்குறாரு, ஒரிஜினல் ஷ்ரவுடு என்னதான் ஆச்சு ரன்வீர் அப்படின்னு கேட்டால் அது எங்கேயுமே போல சர்ச்சிலேயே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து திருடுனதை அங்கேயே ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சுட்டு நம்ம ரன்வீர் வெளியே வந்திருக்காரு. நான் அது எங்கே இருக்குங்கிறத சர்ச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்நேரம் அது எல்லா டிவி நியூஸ்லேயுமே வெளியே வந்திருக்கோம். கடவுளோடதை திருடுறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. நான் ஜஸ்ட் அதோட பேரை பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னா அடுத்து நம்ம அலினாவை பார்த்துட்டு சொல்கிறாரு, உன்னை ரன்வீர் முழுசாக நம்பினா, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அலினா, எனக்கு உன் மேலே கடைசி வரைக்கும் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் புரியலை. அந்த பான்ஸ் எப்போ இடம் மாறுனுச்சுன்னு கேட்டால் நம்மளுக்கு ஃப்ளைட்டில் காமிக்கிறாங்க. நம்மளுக்கு பான்ஸை கொண்டு வந்து அமிஷா வச்ச செகண்டுக்கு நம்ம அலினா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த டூப்ளிகேட் பான்ஸை அங்கே வச்சுட்டு இவங்க ஒரிஜினல் பான்ஸை ஒழிச்சு வச்சுட்டாங்க. அறிவும் அழகும் ஒன்றா சேர்ந்துருச்சுல. வாழ்த்துக்கள் ரன்வீர், நீ இப்போ உன் பங்குக்கு 10% கொடுத்துட்ட, அருமானும் எனக்கு 10% கொடுத்துட்டான். இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் தேவையானது நிம்மதி மட்டும்தான். நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ இனிமேல் சத்தியமாக என்னை பார்க்கவே கூடாதுன்னு ஆர்டி சத்தியம் கேட்டால் நம்ம ரன்வீர் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு சொல்கிறாரு, ப்ராமிஸ் பண்ணுறதே அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு கிளம்புறதை காமிக்கிறாங்க. நண்பா, அதோட இந்த படம் சிறப்பாக நம்மளுக்கு முடியுது. உண்மையிலே இந்த படத்தில் மொத்தம் எத்தனை ட்விஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. அதுவும் எந்த ட்விஸ்ட்டுமே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. நண்பா, இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டூஸ்.